சிறப்பு சிந்தனை உரை இயற்கை மருத்துவம் சார்ந்தது. மருத்துவ உரை அளிப்பதற்காக டாக்டர் சுகாரவி அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். அம்மா அவர்கள் பற்றி ஒரு சிறு தன்னிலை விளக்கம், அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் சிந்தனை உரை தொடர்வார்கள். அம்மா அவர்கள் மக்களுக்கான இயற்கை முறை வைத்தியத்தை கடந்த 16 வருடங்களாக சிறப்பாக சேவையாற்றி கொண்டு வருகிறார்கள். யோகா மற்றும் உணவு முறை ஆலோசகர். மேலும் சஞ்சீவனம் ஆயுர்வேதிக் தெரப்பி சென்டர் சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி கொண்டுள்ளார்கள். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், நோய் வருமுன் காப்பதற்கும் அதனை கடப்பதற்கும் நோய் தடுப்பாற்றலை பெருக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்பதே தன்னுடைய எண்ணம் என்பதையும் அதற்காக பல ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்று ஆரோக்கியமான முதுமைக்கு ஏற்ற இயற்கை வாழ்வியல் என்ற தலைப்பில் நமக்கு மருத்துவ ஆலோசனை வழங்க உள்ளார்கள். அம்மா அவர்களை தமிழ் ஆனந்த யோக தொண்டர்கள் மற்றும் மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, நீங்க துவங்கலாம். அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம், குரு வணக்கம். பன்னெண்டாவது ஆல் இந்தியா லெவல்ல நம்ம வந்து நாட் ஆல் இந்தியா, வேர்ல்டு லெவல்ல நம்ம இன்டர்நேஷனல் யோகா டே வந்து கடந்த ஜூன் 21 முடிஞ்சுது. அதோட டாபிக் பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங். அதுதான் டாபிக். வந்து நம்ம வந்து இதோட கான்செப்ட்ல வந்து எல்லாரும் அதை நோக்கி தான் நம்ம, அதாவது நம்மளோட ஏஜிங்கை நோக்கி எல்லாருமே பயணித்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி ஹெல்தியா நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து யோகாங்கிறதே வந்து இட் இஸ் கம்பைன்ட் வித் நேச்சுரோபதி தான். அதை தனித்து இல்லாம தனிமைப்படுத்தாம இயற்கை வைத்தியத்தோட யோகா ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதை வந்து இப்போ நம்ம இந்தியாவுக்கு மாத்திரம் யோகா சொந்தம் இல்லை இல்லைங்களா, உலக அளவுல எல்லாரும் பின்பற்றுறாங்க. அதை வந்து ஆராய்ச்சியின் பேர்ல பண்றாங்க. நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல்லையே வந்து இணைந்தது தான் யோகா. ஒரு 10,000-20 வருஷத்துக்கு முன்னால நமக்கு வந்து பத்தஞ்சலி வந்து அவர் நமக்கு கொடுத்த இந்த சூத்திரத்தை, இந்த ஒரு ஃபார்முலாஸ் வந்து இந்த ஹியூமனிட்டிக்காக, இந்த உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இல்லைங்களா. அதை வந்து நம்ம வந்து நம்மளுது அப்படின்னு நம்ம சொந்த கொண்டாட்டா கூட இங்கேதான் இது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. ஆனா ஒரு அங்கீகாரம் அதுக்கு யோகாக்கு எப்படி வந்தது அப்படின்னா, நிறைய நோய்கள் பெருக பெருக நிறைய ஆராய்ச்சியின் மூலமாக இது சிம்பிளா பண்றதன் மூலியமா நம்ம ப்ரூவ் பண்றோம். எல்லாமே WHO ரிசர்ச்ல நம்ம வந்து இவ்வளோ பேருக்கு நாங்கள் இது பண்ணி இது கொடுத்துருக்கோம்னு சொன்னாதான் அதை வந்து சயின்டிஃபிக்கா நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்னது எடுத்து எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு டிசீஸ்க்கு இது கொடுத்தா இதுன்னு எல்லாமே அதில் கொடுக்கப்பட்டது. இது எப்படி மக்களுக்கு போய் சேரணும் இல்லையா, இதெல்லாம் படித்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அதை ஜனங்களுக்கு கொடுக்குறப்போ அது ஒரு யூனிவர்சலா அதை இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு மாதிரி பண்ணுவோம், அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எல்லாமே ஆராய்ச்சிகள் பேர்ல நம்மளுடைய குருக்கள் நமக்கு கொடுத்ததுதான். அந்த குருக்களுக்கு வந்து யார் ஆசீர்வாதம் பண்ணது, அவங்களும் இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிறதுக்காக அவங்க ஒரு சின்ன ஃபார்முலா பண்ணிக்கிட்டாங்க. எல்லாமே இறைவனை சேர்றதுக்கு தான். யோகம் அப்படிங்கிறதே நம்ம எல்லாரும் அது ஒரு பிரயாணம், ஒரே போட்ல போறவங்க தான். சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் பாத்துல நம்ம போறோம், டிஃப்ரெண்ட் வழிகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு அதுல இப்போ நம்மளுடைய மகிழ்ச்சியோட ஐயாவோட யோக நிலை அவரு கொடுத்த ஒரு ஃபார்முலாஸ் எல்லாமே இப்போ வந்து கட்டாய கல்வி மயமா பண்ணியிருக்காங்க. அதே தான் எஜுகேஷன் சிஸ்டம் மூலியமா தான் இது எல்லாருக்குமே, நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இருந்து நம்ம அது பேசிக்கா கொண்டு வந்தால்தான் நம்ம உலகமே யோகமயமாக ஆகும். அதுக்கு நம்ம மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த தடவை கான்செப்ட் 365 டேஸும் பண்ணணும், 365 நாளும் நம்ம யோகா பண்ணணும்னு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றதுனால எல்லாரும் கேட்குறாங்க. மன்னன் எப்படியோ மக்கள் அப்படிங்கிற மாதிரி
நம்ம மாதிரி ஃபாலோ பண்றவங்க ஒரு குருக்களோட உதவியோட நம்ம இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ் பண்ணி பிபிடி இவ்வளோ நேரம் பண்ணணும், இவ்வளோ டியூரேஷன், இவ்வளோ ரவுண்ட்ஸு, எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகள் நியதிகளோட சொல்லித்தரோம். பட் இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுன்னு வர்றப்போ ஹெல்தி ஏஜிங் அப்படின்னாலே யோகா தான் முதன்மைப்படுது. யோகாவும் இயற்கை வாழ்வு தான் முதன்மைப்படுது இல்லைங்களா? அதை ஏன் நம்ம வந்து சிந்திக்க கூடாது? சிந்திச்சு அறிவியல் பூர்வமா நம்ம வந்து அதை எடுத்துக்கிறப்போ நமக்கு மனமும் உடலும் நல்லா ஆரோக்கியமாவும் இருக்கு, மகிழ்ச்சியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாரம்பரிய கலையை நம்மளே வந்து அதை மேன்மைப்படுத்தி அதுக்கு ஒரு அங்கீகாரம் ஒவ்வொரு மனுஷனாலும் கொடுக்கப்படணும் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி வயசாகும் நமக்கு இல்லையா? அதனால நமக்கு இருக்கக்குள்ள நம்மளுடைய உடல் மனம் ஆத்மாக்கு தானே நம்ம அதை ஃபாலோ பண்றோம். இது யாருக்காகவும் ஃபாலோ பண்ணல, உங்களுக்காக நீங்க பண்ணிக்கிறீங்க. அதை எல்லாரும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எதுவுமே பண்றது எல்லாமே நமக்காக தான். ஒரு புள்ளி ஒரு தொடக்கம் அப்படின்னா தனி மனிதனுடைய ஒரு ஒழுக்க நெறியும் நமக்கு நம்மளே நம்மளே மேன்மைப்படுத்துக்கிறதுக்கும் உண்டான வழி, முக்கியமான வழிதான். ஸோ அதை தான் இயற்கையை நோக்கி நம்ம இயற்கையிலே இருந்துட்டு நம்ம இயற்கையை ஃபாலோ பண்றது இல்லை. இயற்கை இல்லாம நம்ம கிடையாது. காத்து இல்லாம மனிதன் உயிர் வாழ்வது இல்லை. ஸோ நம்மளால் காற்றால் நிரப்பப்பட்ட நாம் இந்த பிராணசக்தி நமக்குள்ள இருக்கிறது ஒரு இறைவன் தான் இல்லையா அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா? அப்போ வந்து ஏன் நம்ம இதை வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு அடிப்படை என்ன அப்படின்னா நம்ம மனசை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுங்கிறது தான். உடலை தாண்டி மனம், அதுதான் இங்க நம்மளோட யோகாவையும் சேர்த்து இயற்கை வழியில நம்ம அதை எடுத்துக்கிட்டு கூடவே நம்ம ரெண்டுமே ஒரு சக்கரங்கள் போல, ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்கணும் இல்லையா? அது மாதிரி இயற்கை கூடயே இந்த யோகாவும் நம்மளுடைய சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்து நமக்கு ஒரு பாதையை கொடுக்குது. ஸோ அதோட நமக்கு ஹெல்தி ஏஜிங்ல இந்த இயற்கை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம். நான் யோகா பாட்டுக்கு போக மாட்டேன், வெறும் இந்த நமக்கு இயற்கையான விஷயங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ வயது மூப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்ம இளமையா இருக்கணும்னு ஆசை இருக்கு சரிங்களா? நம்ம யாருக்கிட்ட நம்ம வயசு சொன்னா கூட ஒரு வயசு குறைச்சு தான் சொல்லுவோம். 2 மாசமாவது குறைச்சு அதுல வரப்போ நமக்கு அந்த வயசை 54 வயசாகி 6 மாசம் ஆயிருக்கும். ஆனா நம்ம சொல்றப்ப 54 தான் சொல்லுவோம். யாருமே 50ன்னு சொல்ல மாட்டோம், 55ன்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? ஆனா இது தவிர்க்க முடியாது. வயது ஆகிறது அப்படிங்கிறது இது தவிர்க்க முடியாதது. ஆனா நம்மளுடைய ஜீன்ல சில அணுக்கள் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் தாத்தா பாட்டி கிட்ட இருக்கிற வர ஜீனட்டிக்னால சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு வயோதிகம் தெரியல, முடி சீக்கிரமா நரைக்கல, ஸ்கின்னு நல்லா இருக்கு, இது மாதிரி சில இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாமே ஜீனட்டிக். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட நம்மளோட ஹேபிட்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? உணவு தவிர்த்த சில பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய மன அழுத்தம், இது எல்லாமே தான் ஏஜிங்கோட இணைஞ்சிருக்கு. அதாவது இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இயற்கையோட சேர்ந்து இருந்தது அப்படின்னா நமக்கு வயோதிகத்தை நம்ம தள்ளி போடலாம். இதெல்லாம் நமக்கு இருக்கிறப்போ இதெல்லாம் ஏஜிங் சயின்ஸ் ஆயிடுது. சீக்கிரமே கவலைப்பட்டு ஃபேஸ் நமக்கு தெரியும். அந்த ஃபேஸ்ல ஒரு ஏஜ் லுக்கு வந்துடும். ஹேபிட் சரியா இல்லைனால கூட நம்மளுடைய அளவுக்கு மீறி உடம்பு வெயிட் அதிகமா இருந்தாலும் ஒரு 20 வயசுக்கு உங்களுக்கு 40 வயசு மாதிரி இருக்கும். உணவும் நமக்கு அதீத உணவு சரியான நேரத்துல இல்லாம, எனி டைம் ஈட்டிங் ஹேபிட், எனிதிங் ஈட்டிங் அப்படிங்கிறப்போ எல்லாமே இட் இஸ் நாட் குட். ஸோ த ஃபேக்டர்ஸ் விச் வில் டிட்டர்மைன் த ஏஜ் அப்படின்னா இதை பொறுத்து தான் நமக்கு வயோதிகத்தை நம்ம வந்து இளமையா இருக்கிறதும் இல்லை வயோதிகா இருக்கிறதுக்கும் தள்ளி போட கண்டிப்பா முடியும். நம்மளுடைய உணவு முறையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நம்ம எப்படி வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ உலகத்துல நம்ம பிறந்தவங்க ஒவ்வொருத்தருமே
எல்லாருமே யங்கா இருக்கணும், யூத்தா இருக்கணும், பியூட்டிஃபுல்லா இருக்கணும், அழகா இருக்கணும். ஆனா அதுக்கு உண்டான ஒரு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பண்றோமா அப்படிங்கறதா கேள்விக்குறி. ஓகேங்களா? எப்படி நீங்க உங்களுடைய ஆசைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யங்கா இருக்கிறதுக்கும், ஹெல்தியா இருக்கிறதுக்கும், அழகா இருக்கிறதுக்கும் நம்மளோட ஹேபிட்ஸ் என்ன, நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ன, கொஞ்சம் பேர் தான், ஒரு 10% தான் அதுக்கான கடுமையா உழைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு லுக்கே நல்லா இருக்கும், ஹாப்பியா இருப்பாங்க, மனசளவுல இருந்தாலே அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மனதளவுல எவ்வளவு யங்காவும் மகிழ்ச்சியாவும் இருக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளுடைய தோற்றம். ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த இயற்கை வைத்தியத்தின் மூலமாக என்னென்ன நமக்கு அம்சங்கள் வந்து கிடைக்கும்? நீங்க வந்து ரொம்பவும் அட்ராக்டிவா, எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப யங்கா இருக்க முடியும் இயற்கையை பின்பற்றினால். நம்மளோட மெட்டபாலிசம் கரெக்டா இருக்கும். வயதுக்கேற்ற தோற்றம், வயதுக்கேற்ற எடை, வயதுக்கேற்ற அறிவு கூர்மை, மன மகிழ்ச்சியா, டென்ஷன் இருக்காது. இயற்கையை ஃபாலோ பண்றப்ப அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கிறப்போ ரொம்ப ரிலாக்ஸா இருப்போம். மூணாவது, நான் உடல்ல சுத்தகரிப்பு தன்னைத்தானே பாடி பண்ணிக்கும். நம்மளுடைய உடல் உள்ள உறுப்புகள் எல்லாமே ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கலாம், ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். உங்களுடைய ஹார்ட், கிட்னிஸ், மூளை, வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகள் எல்லாமே நீங்க ஸ்ட்ராங்கா ஹெல்தியா வச்சுக்கலாம். ஸ்கின் அண்ட் ஹேர் மெயின் அதானே, தோற்றத்துக்கு வெளியில இருக்கிற தோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய முடி வளர்ச்சி ஆகட்டும், நம்மளுடைய கூந்தல், கருமை, ஸ்கின்னோட கிளென்சிங், அதோட லுக்கு, பாசிட்டிவ் லுக்கு, விரிங்கிள்ஸ் எதுவும் இருக்காது, நிறைய வயோதிக புள்ளிகள் எல்லாம் இல்லாம, மடிப்புகள் எல்லாம் இல்லாம, சுருக்கங்கள் இல்லாம நல்ல கிளீன் ஃபேஸா இருக்கும். எனர்ஜி லெவல் ஹையா இருக்கும். அதுக்கப்புறமா இயற்கையோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மன அழுத்தத்தினால் நிறைய ரசாயன மாற்றங்கள் உடம்புல நடக்குது இல்லையா, டேமேஜ் டு தி செல்ஸ், அதை நீங்க தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய செல்கள் நான் சொல்லியிருக்கேன், பழைய செல்கள் வந்து வெளியேற்றப்படுறதுக்கு நம்ம உணவு மூலியமாவும் உடற்பயிற்சி மூலியமாவும் கண்டிப்பா அந்த பழைய செல்ஸை வெளியே நீக்கம் பண்ணலாம், கழிவு நீக்கம். அது நீக்கம் பண்ண உடனே புது செல்ஸ் பாடியில உற்பத்தி ஆகும். அது வயது ஆக ஆக அது வந்து டிலே ஆகும், ஸ்லோவா இருக்கும். ரீஜெனரேஷன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன, புதிய செல்ஸ் உருவாகுது, அது கொஞ்சம் டிலே ஆகும். அந்த டிலே ஆகிறத நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் தக்காளி சூப்புக்கு பதிலாக தக்காளி ஜூஸா குடிங்களேன், பச்சையா. அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் ஃப்ரெஷ்ஷா உள்ள கிடைக்கும், நேச்சர். இதே வந்து சூப்பா எடுக்கிறப்போ, இந்த வின்டர் சீசன்ல சூப்பு பண்ணி சூடா பெப்பர் போட்டு குடிக்கிறப்போ கோல்டு கப் எல்லாம் வராது. ஆனா வைட்டமின்ஸ், மினரல்ஸ் 90% நமக்கு ஃபுல்லா கிடைக்காது. இயற்கையா எடுக்கிறப்போ இருக்கக்கூடிய சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு சமைக்கிறப்ப இல்லாம போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டி ஏஜிங் வந்து நமக்கு தெரப்பிஸ் மூலயமா, இயற்கை வைத்தியத்தின் மூலமாக இயற்கையோட சேர்ந்து நீங்க வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? அதாவது ஏஜிங்கை தவிர்க்க முடியாது, நம்மளுடைய இளமையா இருக்கிறதுக்கு வாழ்க்கை முறை மாத்திரம் இல்லை, இயற்கையோட சேர்ந்தும் நம்ம இருக்கணும். இருக்கப்ப என்னென்ன பலன்கள், என்னென்ன அம்சங்கள் நமக்கு கிடைக்குங்கிறத சொன்னேன். அடுத்து 2வது பாயிண்ட் வந்து, நமக்கு வயோதிகம் அப்படின்னாலே சில மாற்றங்கள் வந்து இயற்கையா நடக்குது இல்லைங்களா உடம்புல. ரூட் காஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த ரூட் காஸ் வந்து என்ன அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடி கான்ஸ்டியூஷன், உங்களுடைய உடலுடைய
என்ன சொல்லலாம், கான்ஸ்டியூஷன்னா நீங்க பிறந்தப்ப இருக்க உடம்பு வாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாதம் பித்தம் கஃபம். அதுக்கப்புறம் ஏதாவது 2 பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு வயிற்று உபாதைகள் இருக்கும், அதே சமயம் கப்பம் இருக்கும், கப்பவாதம். அதே மாதிரி பித்த உடம்புக்காரங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல பாடி இருக்கும். அதை கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீட் உடம்பு, எனக்கு குளிர்ச்சியான உடம்பு. எல்லாருக்குமே நம்மளோட உடம்போட வாட் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி, நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும். சில பேருக்கு பழம் சாப்பிட்டா உடனே கோல்ட் ஆயிடும்பாங்க. பழக்க வழக்கம் மூலமாக அப்படியே அடாப்ட் ஆயிடுறது பாடி கண்டிஷன். அதுக்கப்புறம் சூடா குடிச்சாதான் எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, ஜீரணம் ஆகும்பாங்க. சோ மெனி திங்ஸ் டிஃபர்ஸ். ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனை பொறுத்து கூட நம்ம வந்து அவங்க பாடி ரிலேட்டடுக்கு என்னென்ன வயோதிகத்துக்கு என்ன அடிப்படை காரணங்கள் அப்படிங்கறத நம்ம அவங்க கிட்ட பேசுறப்போ அவங்க பாடி பர்சனாலிட்டி வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்குதான் வந்து ஒரு பர்சனலைஸ்டு கன்சல்டேஷன். அந்த கன்சல்டேஷன்ல உங்களுக்கு உங்களுடைய எந்த மாதிரி யோகா பண்ணணும், எந்த மாதிரி ஹெர்ப்ஸ் மூலிகைகள் உங்களுக்கு நீங்க எடுத்துக்கலாம். வயிற்று உபாதைகள் இருந்தால் சிம்பிளா புதினா எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளம் எதா இருந்தா அருகம்புல் சாறு குடிங்க. இவ்வளவு நாள் குடிக்கணும், எப்படி குடிக்கணும், புதினாவை எப்படி உடம்புல நம்ம ஃபுட்டுலயே எப்படி எடுத்துக்கிறது, துளசினா நம்ம கபம். அந்த மாதிரி ஒரு சீசன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட உணவு பழக்கங்கள், உங்களுடைய டேஸ்ட் என்ன மாதிரி டேஸ்ட் எல்லாமே வந்துடும். குணாதிசயங்களை வச்சு உங்களுடைய வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்கு, உங்களுடைய என்ன குணம், நிறம், உங்களுடைய பாடி இமேஜ், டேஸ்ட், அப்புறம் வந்து உங்களுடைய ஆக்டிவ் எப்படி இருக்கீங்க, ஆக்டிவா இருக்கீங்களா, இப்போ லெத்தர்ஜியா இருக்கா, இதெல்லாமே வந்து இப்போ பர்த்ல இருந்து ஒரு மாதிரி இருக்கும் உடம்பு. அப்புறம் நம்ம ஒரு மிடில் ஏஜ் வரப்போ நம்ம வந்து மாத்திக்குவோம் பர்சனாலிட்டி சேஞ்சஸ். நான் வந்து இப்படி ஆகணும், இந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும். சில பேர் உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய அடிப்படை இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து நல்லது எது கெட்டது, நல்லது பண்ணா என்ன, நம்ம எப்படி இருக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கலாங்கிற ஒரு விழிப்புணர்வு மூலமா நம்மளை மாத்திக்கிறது. அம்மா அப்பா வந்து சிலதெல்லாம் குழந்தையில இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி உணவு இந்த குழந்தைக்கு இப்படி அவங்க வளர்த்திருப்பாங்க அம்மா. நாங்க வந்து எப்பவுமே இந்த குழந்தைக்கு வந்து வீட்டில் கொடுக்கக்கூடிய இது பாட்டி வைத்தியம் தான் கொடுத்து வளர்த்தணும். அப்ப அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சத்து நல்லா இருக்கும். சில குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வளரவே மாட்டாங்க, ஒல்லியே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது புவர் ஃபுட் ஹேபிட்ஸ். இதெல்லாம் அம்மா தான் முதல் மருத்துவர் குழந்தைகளுக்கு. அம்மா கிட்ட கேட்டா எல்லாமே தெரியும். குழந்தையில இந்த குழந்தைக்கு சீக்கிரமா வந்து ப்ரீ டைம் பேபிங்க, வெயிட் கம்மியா இருந்தது, அதுக்கப்புறம் டெங்கு ஜுரம் வந்தது, எலி ஜுரம், மலேரியா வந்தது, இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரி கேட்போம். ஸோ ஒரு அடிப்படை ஒரு விஷயங்கள் வந்து இப்போ ஒரு கன்சல்டேஷன் மூலியமா அவங்களுக்கு எந்த டைப் பாடி இருக்கு, அவங்களோட எல்லாத்தையும் நம்ம அதை வந்து நம்ம அவங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுத்து கேட்குறப்போ ஹிஸ்ட்ரி, ஃபுட் ஹேபிட்ஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்ன பிடிக்கும், இதை வச்சு எந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு அவங்க பாடிக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நாங்கள் வந்து 100% சொல்ல முடியும். சில பேர் சைக்கலாஜிக்கலா அவங்க கிட்ட பேசுறப்பவே அவங்க என்ன மாதிரி பர்சனாலிட்டி இருக்காங்க, அவங்கள எப்படி நம்ம வந்து அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவை நம்ம பாசிட்டிவ் பண்ணணும் அப்படிங்கிறத அனுபவத்தின் மூலமாகவும் மாத்திரம்தான் நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உண்டான தக்க சிகிச்சைகள் மேபி அவங்க வீட்டில் ஃபாலோ பண்ணிடுறது, அவங்களுக்கு ஃபாலோ அப் கொடுக்கறது, சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியா பேசுறது, உணவு திருத்தங்கள், எந்த மாதிரி உணவு நீ சேர்த்திக்கணும் அப்படி நல்லா வி கீப் கனெக்டிங் டு தெம். அட்வைஸ் பண்றது, என்ன மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணுமா. இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், நான் எமோஷனலா யாராவது என்கிட்ட பேசினா நான் எமோஷனல் ஆயிடுறேன்.
ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து எமோஷனலா வீக்கா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா நம்ம ரொம்ப அப்படியே மனசு பலகீனமாயிடுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் டாக்டர்னு கேட்குறாங்க. நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஒருத்தர்கிட்ட ஒரு ஆன்சர் இருக்கும். ஸோ அவரு எந்த மாதிரி ஜாப்ல இருக்காரு, யார் பலகீனங்கள் பேசுனா என்ன பண்ணு, நீங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் ஆகுறீங்க, அதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க. நான் எமோஷனலா வீக் ஆகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஹெல்த் கவுன்சிலிங் கவுன்சிலர் கிட்ட, ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட நீங்க பேசுறப்போ, இவ்வளோ நாள் நான் மெடிசன் மைக்ரேனுக்கு டெய்லி போடுறாங்க. சில பேர் மருந்து போடுறாங்க. சில பேர் வந்து அல்சர், எனக்கு இது போட்டாதான், ரானிடினின் போட்டாதான் என்னால சாப்பிட முடியுது, தூக்க மாத்திரை போட்டாதான் தூங்க முடியுது, இப்படியே மெடிசின் அடிக்ட் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துல எல்லாம் நம்ம ஈஸியா நம்ம நேச்சரை கடைபிடிக்கிறப்போ ஒரு டிசிப்ளின், நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். மனோதைரியம், இது எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக்கா நீங்க மெடிசனை விட்டு வெளியில வரணும்னு ஒரு வைராக்கியம் வேணும். அதுக்கு உண்டான அடிப்படை விஷயங்கள் நம்ம சலிக்காம பண்ணணும். சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிச்சாலே நம்ம எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம். எப்ப போன் வந்ததோ அப்பமே எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து நம்மளுடைய மூமெண்ட் எல்லாம் போயிடுச்சு. இங்க இருக்கிற பக்கத்து கடைக்கு போக முடியாது நடந்து, உடனே ஆர்டர் போட வேண்டியது, வண்டி கொண்டு வந்து அவங்க கொடுக்க வேண்டியது. ஒரு காய்கறி கடைக்கு தான் போய் நடந்து போய் காற்றோட்டமா என்னென்ன காய்கறிகள் இருக்கு, என்னென்ன புதுசு இருக்கு பழசு இருக்கு அதெல்லாம் பார்த்து, ஜனங்களை பார்த்து ரசிச்சு இயற்கைய அந்த 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 விற்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் நம்ம மூலியமா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 10 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தா அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க, அவங்களும் வாழணும்ல. ஆர்டர் போடுறது நல்லா இல்லைன்னா அதை திருப்பி அனுப்புறது. ஸோ இது மாதிரி இல்லாம நம்ம நாட்டோட கலாச்சாரம், நம்மளோட பாரம்பரியமா இருக்கிற நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் நம்மளே நடந்து போய் வாங்கி பொருள் நல்லா இருக்கா இல்லையா, அவங்க கிட்ட ஒரு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால ஒன்றும் ஆயிட போறது இல்லை. பக்கத்துல இருக்க சின்ன சின்ன மார்க்கெட்ஸ் அவங்களையும் சந்தோஷப்படுத்தலாமே. நமக்கும் ஒரு வாக்கிங் போன ஒரு இது கிடைக்கும், நல்ல ஒரு ஆரோக்கிய சூழலை நம்மளே வந்து உருவாக்கிக்கணும். ஸோ ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியா நம்ம வந்து ஒரு நல்ல வயோதியத்தை தள்ளி போட முடியும். என்ன ஒரு அன்பார்ச்சுனேட் என்ன அப்படின்னா, வர்றவங்க எல்லாமே 35 வயசு 32 வயசு தான் இருக்கு, ஒரு குழந்தைகள் தான் பிறந்திருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா 45 வயசு தோற்றத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் மன மகிழ்ச்சியா இல்லை, குழந்தைகளோட பிடிவாதம். அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலயே செல்போனை கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க, அதுக்கு சீக்கிரமாவே கண்ணு போயிடும். ஸோ நம்ம மாதிரி இருக்கவங்க பெரியவங்க பேரம் பேத்திகளுக்காக நம்ம செல்போன் டைமிங்கை நம்ம கம்மி பண்ணிட்டு முன்னெச்சரிக்கையா இருக்கணும். சரிங்களா? நிறைய போன் பார்க்காம தேவையான டைம், அதுக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. கண்ணு பாதிக்கும், கழுத்து வலி, நிறைய பிரச்சனை, உடல் சீரா வந்து ஜீரண சக்தி இல்லாம இருக்கிறது, நிறைய விஷயங்களே நம்ம இழந்துட்டு வரோம். ஓகே, ஸோ இந்த ஒரு கவுன்சிலிங் மூலமாக ஒரு நல்ல ஹெர்பல்ஸ், என்ன மாதிரி மூலிகை அவங்க எடுத்துக்கணும், எந்த மாதிரி நீர் சிகிச்சை எடுத்துக்கிறது, எதெல்லாம் சப்போர்ட் பண்ணும், எப்படி உங்களை உடல்ல கழிவுகளை நீக்கிறது, ஸோ இதெல்லாமே நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வீட்லேயும் சரி எங்ககிட்ட வந்தாலும் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஷெடியூல் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ எந்த அடிப்படையில் நம்ம வந்து நமக்கு வயோதிகத்தை தள்ளி போடலாம், எதை பேஸ் பண்ணி, அதுக்கு 4 பில்லர் இருக்கு, 4 தூண்கள். இந்த 4 தூண்களுமே நமக்கு முக்கியம். நம்பர் 1 அப்படிங்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னா இப்ப எதுக்கு எடுத்தாலும் இன்ஃப்ளமேஷன்,
அப்பெல்லாம் அடிபடும், அப்போ ஒரு வீக்கம் வரும், அந்த இடத்துல ஒரு ரத்தக்கட்டு காயம் வரும். அப்போ அந்த அடிபட்டதுனால ஜுரம் வரும், வலி வரும், வீக்கம், அந்த இடமே வந்து கண்ணி போயிருக்கும், அந்த தோலே போயிருக்கும், செவந்து இருக்கும். அதுக்கு ஒரு கட்டு போடுவாங்க, ஐஸ் வைப்போம், ஊசி ஒண்ணு போடுவாங்க. ஸோ அததான் ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறோம். வெளியில ஒரு அடிப்பட்டது தான் நமக்கு தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மாற்றங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து அததான் நம்ம இப்பெல்லாம் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறோம். கிரானிக் இன்ஃப்ளமேஷன். கிரானிக்கா எனக்கு பெயின் இருக்கு ரொம்ப நாள், வருஷக்கணக்கில் எனக்கு வயிற்றுல ப்ராப்ளங்க. வருஷக்கணக்கா மூட்டு வலி, முதுகு வலி மாறி மாறி இருக்கு. வருஷக்கணக்கில் எனக்கு சுகர் இருக்கு, 20 வயசுல இருந்து 25 வயசுல இருந்து. என் அப்பா அம்மாவுக்கு இருக்கிறதுனால எனக்கு இருக்கு. நாட்பட்டு இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறோம். என்ன பண்ணுது நாட்பட்டு இருக்கிற பிரச்சனை? என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை குறைச்சு பாடி வில் ரியாக்ட் டு அவர் ஓன் செல்ஸ்க்கு எதிர்த்து சில பக்க விளைவுகள் நடக்குது. ஸோ பாடி வில் ரெகக்னைஸ் இட்ஸ் ஓன் செல்ஸ் ஆஸ் அ ஃபாரின் செல். அதாவது நம்ம செல்லையே நம்ம செல் என்ன நினச்சிக்குது, வேற ஏதோ ஒரு ஃபாரின் செல்லுன்னு நினைக்கிற மாதிரி ஆட்டோ இம்யூன் அந்த மாதிரி செல்ஸை வந்து பாதிக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட், ஒரு அலர்ச்சி நோய் அப்படிங்கிறோம் இல்லையா, அலர்ச்சிங்கிறது இன்ஃப்ளமேஷன், தமிழ்ல அலர்ச்சிங்கிறாங்க. ஸோ அலர்ச்சி வராம நம்ம பாடியில தடுத்துக்கணும் அப்படின்னா பிளான்ட் பேஸ்ட், தாவர உணவா இருக்கணும். அந்த உணவு எப்படி இருக்கணும்? பிளான்ட் பேஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட். நமக்கு திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய முழு தானியங்கள், தோல் நீக்காத முழு தானியங்கள், பருப்புகள், கொட்டைகள், அதுக்கப்புறம் விதைகள், ரிச் இன் ஃபைபரா இருக்கணுங்க. நார்ச்சத்து, கரையும் நார்ச்சத்து, கரையா நார்ச்சத்து ரெண்டுமே இருக்கணும். முழு தானியங்கள் என்னென்ன எல்லாமே உங்களுக்கே தெரியும், டெய்லியுமே நம்ம செய்யறோம் இல்லையா. மில்லட்ஸ் பேஸ்ட் ஃபுட், அப்புறம் வந்து முழு கோதுமை, அப்புறமா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகள், கீரைகள், கொட்டைகள், எல்லா விதமான பருப்பு வகைகள், இதெல்லாமே ஃபுட்டு, இதெல்லாம் தானியங்கள். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஹெர்ப்ஸ், சில மூலிகைகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம அஞ்சரைப்பட்டிலேயே இருக்கு. மஞ்சள், அதுக்கப்புறம் முக்கியமானது ஜிஞ்சர். இது எல்லாமே பிளான்ட் பேஸ்ட் தானே, எல்லாம் தாவரம் கொடுக்கறது தானே. மிளகு, அதுவும் தாவரம் தான். அதுக்கப்புறம் சீரகம், வெந்தயம், எல்லாமே தாவரம். எவ்வளவு இயற்கை அள்ளி அள்ளி கொடுக்குது பாருங்க. எல்லாமே தாவரங்கள் தான். மோஸ்ட்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா உணவுமே வந்து தாவரங்கள் தான். ஸோ இது எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான். நம்மளுடைய அலர்ச்சி நோய்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும், கரைத்து விடும். எந்த ஒரு கடுமையான நோய்களா இருந்தா கூட, ஈவன் கேன்சருக்கு கூட நம்ம மஞ்சள் தான் கொடுக்குறாங்க. மஞ்சள் டீ, சுக்கு காப்பி, வெள்ளம் பாருங்க எதுல இருந்து கிடைக்குது, சுகர் கேன் பதப்படுத்தி அதை வந்து வெள்ளையாக்கி கொடுக்குறாங்க. அதே கேன்சரை அது கேன்சருக்கு முதன்மைப்படும். ஊறுகாய்கள், அதே நம்ம அந்த ஊறுகாய்களை வந்து இன்னும் கூட வந்து வெயில காய வச்சோ இல்ல ஃப்ரெஷ்ஷா நல்லெண்ணெய் போட்டு ஒரு ஜாடியில போட்டுக்கலாம். எந்த பிளாஸ்டிக் அறவே உழைக்கணும். அப்பெல்லாம் கல் ஜாடி இருக்கு, அதுல எல்லாம் நமக்கு அந்த பாக்டீரியா வராது. அந்த பிளாஸ்டிக்கு இருக்கிற ஒரு கார்சினோஜன்ஸ் வந்து அந்த உணவு அந்த பண்டத்துக்கு வராது. ஸோ டேக் அவே மெசேஜ் வந்து நம்ம என்றும் இயற்கையா இருக்கிறதுக்கு
உணவு பழக்கத்தை நம்ம கொஞ்சம் ஒரு பாதி 50% பழங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க, காய்கறிகள், நார்ச்சத்து. மித 50% பரவாயில்ல, ஏன்னா நம்ம அந்த மாதிரி உணவும் நமக்கு தேவைப்படுது. மோஸ்ட்லி இந்த மூலிகைகள் நான் சொன்னக்கூடிய நம்மளுடைய அஞ்சரப்பட்டியில இருக்க எல்லா ஆரோக்கியமான மூலிகைகளை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேர்த்திக்கலாம். அப்புறம் ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது நல்ல நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கணும், நல்ல மென்னு சாப்பிடணும் உணவை, அவசர அவசரமா விழுங்கக்கூடாது. உமிழ் நீர்ல கலந்து அதுக்கப்புறமா மெல்ல நமக்கு இங்கேயே நம்ம டைஜஷன் பாதி ஆயிடணும், 80% ஆயிடணும். நல்ல கூலா நல்ல மென்னு அரைச்சு மாவாக்கப்பட்டு நம்மளோட உமிழ் நீர்ல இருக்கிற ஒரு என்சைம்ஸ் வந்து அதுல கலந்து அதுக்கப்புறம் நம்ம உள்ள விழுங்கும். ரெண்டாவது மைண்ட் பாடி பிராக்டிஸ். திருப்பி யோகா அண்ட் மெடிடேஷன் பத்தி நான் வந்து ரொம்ப பெருசா சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? உங்களால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்டா எதுவுமே பண்ண வேண்டாம், வேக வேகமா நடக்கிறது வேக வேகமா பண்ண வேண்டாம், ரொம்ப ஸ்லோவா ரிலாக்ஸா அந்த மனசு ஒன்றி நீங்க பண்றீங்க இல்லையா, வேற எந்த ஒரு தாட்ஸும் இல்லாம, அதுதான் நமக்கு வேணும். ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்பதான், சரிங்களா? அப்பதான் செல்லுலார் டேமேஜ், இங்க வேக வேகமா நடக்கிறது வேகமா எல்லாம் பண்றா, அந்த செல்ஸ் தான் வந்து பாதிக்கப்படுது, செல் தாக்கம் வந்து நடக்கும். செல் தாக்கத்துக்கு நம்மளே நம்ம காரணம் ஆகக்கூடாது. அவ்வளோ ஒன்றும் நம்ம அவ்வளோ அதுக்கு டேமேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? என்ன ஆகும், எதுவுமே நீங்க ஒரு நிதானமா நம்ம பண்ணல, மூச்சு பிராணசக்தி இல்லாம அந்த மசில டேமேஜ் நம்மளே பண்றோம். மூணாவது இந்த நேச்சுரல் தெரப்பி அண்ட் டீடாக்சிபிகேஷன் வந்து இயற்கை வைத்திய முறை மற்றும் கழிவு நீக்க முறை. இப்ப சாதாரணமா உடம்பு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி தேய்ச்சிக்கிறீங்க, அதே ஒரு பழக்கமா வச்சுக்கோங்கிற. நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பழக்கமா வைக்கிறப்போ ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், மசில் ஸ்ட்ராங் ஆகும், நரம்புகளுக்கும் நல்ல சக்தி. இல்ல எனக்கு எங்கேயோ ஒரு அடிபட்டுருச்சு, ஏதாவது ஒரு வீக்கம் வந்துருச்சு, ஏதாவது ஒரு இடிச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி இருக்கப்போ ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுமே நாங்க யூஸ் பண்ணி ஒத்தடம் கொடுப்போம், ஐஸ் கோல்டு as well as ஹாட். இதன் மூலியமா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறப்போ நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சத்து கிடைக்கும், சரிங்களா? எக்ஸாம்பிள் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் மூலிகை மசாஜ், மூலிகை எண்ணெய் போட்டு மசாஜ் பண்றது, அதுக்கப்புறம் மண் சிகிச்சை. வயிற்றுல நமக்கு வயிற்று ஈர துணி பட்டி இல்லைன்னா மண் பட்டி, இதெல்லாமே பண்றப்ப நமக்கு வந்து ஸ்கின்னுக்கும் நல்லது, நல்ல கழிவு தேக்கங்கள் இல்லாம நம்ம ரத்தத்துல இருக்கிற கழிவெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகி வெளியில வந்துடும், எலிமினேட்டரி சேனல் வழியா வந்துடும். ஸோ ஒவ்வொரு முறையுமே நல்லதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உபவாச சிகிச்சை இருக்கிறப்போ நீங்க பழங்கள் காய்கறி சூப்பு இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ ரிப்பேரிங் நல்லா நடக்கும், உடம்புல இருக்க செல்லுலார் டேமேஜ் எல்லாம் வந்து ஈஸியா வந்து தன்னைத்தானே வேண்டாத கழிவுகளை பாடி சரி பண்ணிக்கும், சரி கழிவுகளை வெளியேற்றுறது, ஸ்கின்னுக்கு நல்ல வந்து ஒரு எனர்ஜி நம்ம வந்து புதுப்பிக்கிற ப்ராசஸ்லாம் நடக்கும். நாலாவது நல்ல தூக்கம், சுத்தம், ஹைஜீன். அந்த ஹைஜீனே தூங்குறதுக்கு நம்ம வந்து சாயங்காலம் 6 மணி 7 மணிலேருந்தே நம்ம 6 மணிக்கே ஆரம்பிச்சிடணும் இரவை வரவேற்கிறதுக்கு. அந்த சூரிய ஒளியை நம்ம எப்படி வரவேற்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய சந்திர பகவானையும் நம்ம வரவேற்கணும். அவரை நினைச்சு தியானம் பண்ணிட்டு விளக்கேத்திட்டு சீக்கிரமா உணவு சாப்பிட்டுட்டு நல்ல மெடிடேஷன் பண்ணிட்டு மூச்சு பயிற்சி பண்ணிட்டு நாளைக்கு என்ன தேவையோ அதெல்லாமே நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு காலையில இருந்து நம்ம என்னென்ன வேலை செஞ்சோமோ அதெல்லாம் இறை வணக்கம் கொடுத்துட்டு ஒரு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு, யாரெல்லாம் நீங்க மீட் பண்ணி இன்னைக்கு எப்படிலாம் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்க அதெல்லாம் நீங்க ஒரு தடவை நினைச்சு பார்க்கணும்.
நம்ம இன்னைக்கு சுறுசுறுப்பா இவ்வளவு வேலையை நம்ம செஞ்சிருக்கோம், மனசை மகிழ்ச்சியா வச்சிருக்கோம். இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம தூங்குறதுக்கு சந்திர பகவான நினைக்கணும். நிறைய பேருக்கு ப்ராப்ளம் தூக்கம் இல்லாம இருக்கு. அப்பெல்லாம் நீங்க ஒரு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. வேற எந்த ஒரு அன்வான்ட் தாட்ஸ் இல்லாம நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு உண்டான புக்ஸ்கள் நல்லா படிக்கலாம், சோகங்கள் படிக்கலாம். இதெல்லாமே ஸ்லீப் ஹைஜீன். அப்பதான் நமக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட், ஒரு ஸ்லீப் ஷெட்யூல் மாதிரி போட்டுட்டு நைட்டு சுரக்கக்கூடிய ஹார்மோன் உடலை சுரக்கணும் இல்லையா? அப்போ நமக்கு நல்லா பிரெயினும் மூளையும் நல்லா வேலை செய்யும் அடுத்த நாள். அந்த ஹார்மோன் கிடைக்கிறதுக்கு சீக்கிரமாவே 2 ஹவர் முன்னாலே சாப்பிடுங்க. சரி, ஓகே. இந்த நாள நாங்க வரனால எந்த மாதிரி வயோதிக ப்ராப்ளத்தை நீங்க வந்து எதிர்கொள்ளலாம்? ப்ராப்ளம் கிடையாது. இந்த ப்ராப்ளத்திலிருந்து வெளியில வர்றது எது வராம தடுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும். குவாலிட்டினா நல்லா எந்த ஒரு ஈஸியா நம்மளோட இம்யூனிட்டி கெயின் பண்றதாகட்டும் சரி, எது வந்தாலும் அதுக்கு தகுந்த ஒரு இம்யூனிட்டி இருக்கிற மாதிரி நம்ம உடல் அமைஞ்சிரும். பிசிக்கல் ஹெல்த், தட் இஸ் இம்ப்ரூவ்டு பிசிக்கல் ஹெல்த், என்ஹான்ஸ்டு மென்டல் வெல்பீயிங், மனசும் நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கும். நல்லா எல்லாரோடையும் சோஷியல் இன்ட்ராக்ஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது, சிரிக்கிறது, ஃபன்னா இருக்கிறது, மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்ட்ராக்ஷன் இருக்கணும். அப்புறம் நல்ல நாலேஜ், எம்பவர்மெண்ட், 4 பேத்துக்கு வழிகாட்டிக்கலாம் நம்மளும் நம்ம வீட்டில் குடும்பத்தாருக்கும் சரி, நம்மளுடைய ஜெனரேஷன் சில்ட்ரன் இருக்காங்களே, கிராண்ட் சில்ட்ரன், அவங்களுக்கெல்லாம் நம்ம கைட் பண்றது, நல்ல விஷயங்களை அவங்களுக்கு நல்ல முறையா அட்வைஸ் பண்றது, இது எல்லாமே நல்லா அவுட்கம். தோஸ் ஆர் த அவுட்கம்ஸ் வென் யூ ஃபாலோ தீஸ் நேச்சுரல் தெரப்பி, ஸ்லீப் ஹைஜீன், மைண்ட் பாடி பிராக்டிஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட். இதெல்லாம் தான் அவுட்கம். சரிங்களா? ஸோ நம்ம 4 பில்லர் பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதனால நமக்கு அவுட்கம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட் பார்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய உடம்புல இருக்கிற உறுப்புகள் வேலை செய்யறதுக்கு ஃபியூயல் வேணும். ஃபியூயல்னா என்ன? எனர்ஜி. சரிங்களா? நம்ம எனர்ஜி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அவங்களுக்கு உணவோட எனர்ஜி டிஃப்ரெண்டா வேலை செய்யும். ஆனா அந்த நியூட்ரிஷன் ஒரு தேவை அப்படிங்கிறது வந்து வயதுக்கு பொறுத்தும் இருக்கு இல்லைங்களா? வயசானவங்க நம்ம ஹெவியா சாப்பிட முடியாது. அதே மாதிரி மிடில் ஏஜ் சாப்பிட்ற மாதிரி உணவு யங் ஏஜ்ல வந்து டிஃபரான உணவு, அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவாங்க, நல்லா ஓடுவாங்க, ஒடியாருவாங்க. இதே லைக் நூடுல்ஸ் அந்த மாதிரி டைப் எல்லாம் அதே இதை வந்து ஒரு மிடில் ஏஜ் சாப்பிட முடியாது. அந்த எனர்ஜி இருக்கிறதுக்கு அந்த 3 பேத்துக்குமே அந்த எனர்ஜி இருக்கிற ஃபுட் என்ன அப்படிங்கறத, காமன் ஃபுட் என்னங்கிறது நம்ம வந்து ஓவர் நொரிஷும் வேண்டாம், அண்டர் நொரிஷ்மெண்ட்டும் வேண்டாம், கம்மியாவும் வேண்டாம், அதிகமாகவும் வேண்டாம், அளவா எடுத்துக்கிற மாதிரி நீங்க உணவு சமைக்கணும். இல்லைன்னா நீங்க ஓவரா இருந்ததுன்னா டயபெட்டிக்கோ இல்ல உடல் பருமன் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு பிரச்சனை வரும். அண்டர் நியூட்ரிஷன்னா எப்ப பாரு அவங்களுக்கு பலகீனமாயிருவாங்க, உடம்புல தெம்பு இருக்காது. ஸோ பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறது நல்லது. பிளான்ட் புரோட்டீன், மசில் மாஸ்க்கு, நல்லா தூங்குற டைம் வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்க முடியுதா? சின்ன பசங்க அந்த ஸ்கிரீனிங் டைமை நம்ம குறைச்சிடணும். ஸோ அந்த கோர் பில்லர்லயே அந்த டயட்டும் வருது. அதனால நீங்க ஆன்டி ஏஜிங் தெரப்பி அப்படிங்கிறத வந்து என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஆன்டி ஏஜிங் தெரப்பின்னா நம்ம வயோதிகத்தை தடுக்கக்கூடிய, அதிகமா நம்ம ஆகாம இருக்கக்கூடிய சில தெரப்பிஸ். ஒன்று எக்ஸசைஸ், அதாவது மூமெண்ட் அண்ட் லாங்கிவிட்டி. அவங்க எக்ஸசைஸ் பண்ணாலே அவங்களுடைய
லாங்கிவிட்டினா லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது யோகா அண்ட் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வீட்லயே நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அரோபிக், நல்லா வாக்கிங் போறது, அதெல்லாமே போன் டென்சிட்டி, அப்புறமா வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வராம இருக்கும், நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அதெல்லாமே பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். அது வந்து மோஸ்ட்லி அது வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட், அதை பத்தி ஒரு நாள் அந்த டாபிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு லைன்ல நம்ம முடிக்க முடியாது. அது இருக்கிறப்ப என்ன, பாடியில வந்து ரீசைக்கிள் நடக்கும் அப்படிங்கிறாங்க. டேமேஜ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியேற்றப்பட்டு புது சைக்கிள் வந்து பாடியே பண்ணும். அந்த மாதிரி டைம்ல 2 வேளை உணவு எடுக்கணும். கோல்டு வாட்டர்ல குளிக்கிறதுங்கிறது என்டாபின்ஸ் அதிகமா நமக்கு சுரந்துட்டு நம்ம இளமையோட இருக்கலாம். அந்த காலத்துக்காரங்கலாம் நல்ல பச்சை தண்ணியில் தான் குளிப்பாங்க. அதுக்கப்புறம் வெயில நல்லா வேலை செய்யறாங்க. எங்க கிட்ட சோனா தெரப்பி, சோனா பாத், ஸ்ட்ரீம் பாத் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து செல்லுலார் ரிப்பேர் நடக்கும். பாடியில ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் அந்த ஹீட்ல போயிட்டு எக்ஸ்போஸ் ஆயிட்டு அவங்க அந்த தெரப்பி எடுத்துக்குவோம். அதுவும் வந்து ஆன்டி ஏஜிங் தெரப்பி. அப்புறம் மைண்ட் பாடி மெடிசன் சொல்லிட்டு சிலதெல்லாம் கொடுப்போம், அந்த மைண்டை காமா வச்சுக்கிறதுக்கு. கசகசா பால்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, கசகசா, அதுக்கப்புறம் அஸ்வகந்தா, இந்த மாதிரி மூலிகை எல்லாம் எப்படி பாடி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுது, அதை வந்து மூலிகை மூலியமா கொடுக்கறது. அப்புறம் அந்த சவாசனம், நித்திரையில எல்லாம் மூச்சு பயிற்சி, இதெல்லாமே வந்து மைண்ட் பாடி மெடிசன் கடியில வந்துடும். அப்புறம் நமக்கு மெயினா உணவுல வந்து ஹெல்தி ஃபேட் எடுத்துக்கணும். நட்ஸ் அண்ட் சீட்ஸ், ஃபேட்டி ஃபிஷ், ஒமேகா 3 ஃபிளாக்ஸ் சீட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே வந்து அந்த ஹெல்தி ஃபேட்டை நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கிறோமா ஒரு தடவை பாருங்க. தாவரத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய சில ஃபேட், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா பெரிஸ், இந்த கலர்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன் அடிக்கடி. அதெல்லாமே வந்து நல்ல கலர்டா இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லா இருக்குல்ல, நிறம் நல்ல ஒரு பப்பாளி, மஞ்சள் நிறம் உள்ள பழம், தக்காளி, ஆப்பிள், செரி, பீட்ரூட், இந்த மாதிரி நிறம் நிறைஞ்சது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட். அது எல்லாமே கலர், ஸ்கின் ஆன்டி ஏஜிங் தான். அப்புறம் நல்ல புரோட்டீன், நல்ல வந்து லீன் புரோட்டீன் எடுத்து, ரொம்ப ஹை ஃபேட் இல்லாம ஒரு மிதமான ஃபேட், எக், அந்த மாதிரி லெக்யூம்ஸ், சில கருப்பு உளுந்து, வெந்தயம், எள்ளு, இந்த மாதிரி லீன் ஃபேட்ல எல்லாம் நம்ம ஃபுட்ல சேர்த்திக்கலாம். அப்புறம் நார்ச்சத்தும் அதுல இருக்கு. கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு. ஸோ 3ஆ பிரிச்சுக்கோங்க. வயிற்றுக்கு நல்ல செரிமான சக்தி கொடுக்கக்கூடிய சில மூலிகைகள், ஃபெர்மெண்டட் ஃபுட், நல்ல ஒரு தயிர் வீட்லயே போடுறது, மோர் குடிக்கிறது, சரிங்களா, நல்ல பசும்பால் கறந்ததுல நல்ல மஞ்சத்தூள் போட்டு குடிக்கிறது, இது எல்லாமே வந்து ஃபெர்மெண்டட் வந்து குட் பாக்டீரியா வளர்றதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். நல்ல நல்ல உள்ள குட் பாக்டீரியா இருந்தது அப்படின்னா நிறைய ஹார்மோன்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடக்ட் ஆகிட்டு அது பிரெயினுக்கு போயிட்டு இன்டர்ன் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். ஸோ இதெல்லாமே இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறப்போ பிரெயினுக்கு தேவையான நல்ல புரோட்டீன் கிடைக்கிறப்போ நிறைய வயோதிக ப்ராப்ளம், அந்த மறந்து போறது, அல்கமர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அப்புறம் மறதி நோய் அப்படிம்போம். ஸோ இதெல்லாமே நீங்க தடுக்கலாம். சப்ளிமெண்ட்ஸ், நம்ம ஃபுட்டு கரெக்டாக விட்டமின் டி என்னென்ன எடுக்கிறீங்க, வைட்டமின் B12, மெக்னீஷியம், நான் வந்து இயற்கையா என்னென்ன சத்துக்கள் நீங்க எடுத்துக்கணும், அந்த ABCD, அது அந்த வாட்டர் சாலிபிள், அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு தனி கிளாஸ் சொல்றேன். ஸோ டயட்டு, லாங்கிவிட்டி, நமக்கு வந்து பிரெயின் ஹெல்த்துக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவை. ஹெல்தி ஃபேட், ஆன்டி ஆக்சிடென்ட், கலர்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பிளான்ட் கிரீன்ஸ்,
அப்புறம் லீன் புரோட்டீன், அப்புறம் முழு தானியங்கள், அதுக்கப்புறம் ஃபைபர் ரிச் ஃபுட் தான் முழு தானியங்கள். வயிற்றுக்கு அந்த மைக்ரோப்ஸ்க்கு தேவையான நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குறைக்கக்கூடிய, அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய, கட் ஹெல்த்துக்கு பெர்மெண்டட், இந்த பால்லாம் சொன்னல, கீ இதெல்லாமே. அப்புறம் குர்குமின் பாருங்க, அந்த கலர் எவ்வளவு நல்ல மஞ்சள் கலர், அது வந்து பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இன்ஃப்ளமேஷன் அப்படியே குறைக்கும். சப்ளிமெண்ட் அதே மாதிரி நம்ம விட்டமின் டி நல்ல வெயில்ல போய் நின்று நல்ல சூரிய நமஸ்காரம் நல்லா வாங்கிட்டு அந்த எனர்ஜி நமக்குள்ள வாங்கிக்கோங்க. B12, B6, போலேட் இதெல்லாமே நம்ம உணவுல இருக்கு. அது ரொம்ப ரொம்ப போட்டு அதை குக் பண்ணாம நல்ல மிதமா குக் பண்ணி நல்ல ஒரு கலர்டா அந்த கலரை நீக்கிட்டு சாப்பிடக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சு கலர் போயிடும். அது ஒரு மிதமான குக்கிங், மைல்டா நீங்க பெப்பர் எல்லாம் லைட்டா போட்டு நிறைய எண்ணெய் ஒட்டி போட்டு தாளிக்காம நீங்க எடுத்துக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபார் த லாங்விட்டி நம்மளோட பிரெயின் ஹெல்த்துக்கு என்னெல்லாம் முக்கியமோ அதை எடுக்கிறப்போ நமக்கு வயோதிகத்தை கண்டிப்பா தடுக்க முடியும். அந்த ஜெனரேட்டிவ் டிசீசஸ் எல்லாம் இப்போ நிறைய கொஞ்சம் வெளியில வருது. இந்த ஆட்டிசம் மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் சரிவிகிதமா கொடுக்கணும். எண்ணெய் பருப்பு போட்டு கொடுக்கறது, பிசைஞ்சு ஊட்டுறது, நீங்களா வீட்டுல வந்து காய்கறி எல்லாம் போட்டு மேஷ் பண்ணி கட்லெட் மாதிரி அதுல எள்ளு போடுங்க, கொஞ்சோண்டு நடக்கல்ல எள்ளு இதெல்லாம் பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி பன்னீர் எல்லாம் துருவி போட்டு அந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கொடுக்கணும். அப்புறம் எக்கு நல்ல பெப்பர் போட்டு அது கொடுக்கலாம். நல்ல நார்ச்சத்துள்ள உணவெல்லாம் நல்லா கடிக்க கேரட் கொடுங்க. நல்ல ஜூஸ் பண்ணி மாதுளம், சின்ன உலர் திராட்சை இதெல்லாமே கட் ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம வீட்டுல என்ன பாரம்பரிய உணவு இருக்கோ, அஞ்சரப்பட்டியில என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்தி கொடுக்குறப்ப இந்த அல்கமர்ஸ், காக்னேட்டிவ், அந்த ஆர்டிசம் டைப் இதெல்லாம் வராது. பிரெயின் ப்ரொடெக்டிவ் நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே நம்ம மூளையும் அது நல்லா வந்து வயிற்றுக்கு நல்லா இருக்கிறது மூளைக்கும் நல்லது. இது ரெண்டுக்குமே கட் பிரெயின் ஆக்சஸ் சம்பந்தம் இருக்குன்னு இப்ப எல்லாமே நமக்கு தெரிஞ்சுட்டு வருது. ஒரு விஷயங்கள் படிக்கிறப்போ குட் பாக்டீரியா இருந்தாதான் நம்ம மூளை வளர்ச்சியே. அதனாலதான் அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த உர மருந்துன்னு ஒண்ணு கொடுப்பாங்க குழந்தைகளை. அப்புறம் கையில பாத்தீங்கன்னா அந்த வசம்பு மாலை போட்டு விடுவாங்க, கையில கட்டி விடுவாங்க வளையல். அந்த வசம்ப வந்து சுட்டு அந்த அந்த இது இருக்கு, மஷி இருக்கு இல்லைங்களா, கருப்பா இருக்கும்ல கறி, அதை வந்து குழைச்சி தப்பு சுத்தி போடுவாங்க அவங்களுக்கு நல்ல ஜீரணம் ஆகணுங்கிறதுக்கு. அப்புறம் ஓம வாட்டர் கொடுக்கறது, கிரேப்ஸ் வாட்டர், அதெல்லாம் நம்ம வீட்டுல குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா உடல்ல வந்து நல்ல பாக்டீரியா வளரும். இப்ப எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துட்டு குழந்தைகளை வந்து பீடியாட்ரிஷியன் போறோம், அவங்கள நம்பி நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம உணவும் நம்மளுடைய பிளட்டு தானே குழந்தைக்கு வருது. அப்ப நம்ம தாய்மார்கள் குழந்தைங்க வந்து நம்ம உணவை வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆயில் பாத் எடுக்கிறது, சன் தெரப்பி, இது எல்லாம் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல்ல நம்மளுடைய டே லைஃப்ல இதெல்லாம் ஃபாலோ பண்றப்போ நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளும் எதிர்காலமும் நமக்கு நம்ம உருவாக்க முடியும். சரிங்களா? ஸோ ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது நம்ம எங்க இருக்கிறது விஷயங்களை நம்ம அடாப்ட் பண்ணணும். எல்லா விஷயங்கள் தெரிஞ்சா கூட நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ டேக் அவே மெசேஜ் என்ன, உங்களுக்கே தெரியும். அது அவங்க சித்ரா அவங்க சொல்லுவாங்க. இந்த வகுப்பின் மூலமாக என்ன முக்கியத்துவம், முக்கியமான விஷயம் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, ஒரு 10 மினிட்ஸ், அப்புறம் நான் வந்து ரிலீவ் ஆயிக்கிறேன். சோ மச்ங்க. அம்மா விளக்கம் சொல்லிட்டு அம்மா லீவ் பண்ணிக்கலாம், அவங்க டயர்டா இருக்காங்க, ரொம்ப ரைட் ஒர்க்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. நன்றி. அந்த ஷார்ட் நோட் சொல்ல வேண்டாங்களா? சொல்லிடுங்க. சொல்லுங்க, அதுக்குதான் நானே உங்களுக்கு வெயிட் பண்றேன். ஓகே அன்பர்களே, இவ்வளவு நேரம் ஆரோக்கியமான முதுமைக்கு ஏற்ற இயற்கை மருத்துவம் என்ற தலைப்பில் நமக்கு முதுமையை எப்படி தள்ளி போடுறதுங்கிறதுக்கு சிறப்பா நமக்கு எல்லா குறிப்புகளையும் அளித்த
இயற்கை மருத்துவர் டாக்டர் சுபாரவி அம்மா அவர்களை அனைவரும் தவநிலையில் வாழ்த்துவோம். டாக்டர் சுபாரவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீணாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஷார்ட் அம்மா சொல்லுங்க, நம்ம ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஹெல்த்தி ஏஜிங்னாலே யோகா அந்த இயற்கை வாழ்வியல் தான் முதன்மையா இருக்குங்கிறத அம்மா இன்னைக்கு சொன்ன எல்லாத்துலயுமே நமக்கு தெரியுது. இந்த ஆண்டுக்கான அந்த யோகா தினத்தோட கான்செப்டே வந்து அந்த ஆரோக்கியமான முதுமைக்கு ஏற்ற இயற்கை மருத்துவங்கிறது தான். அந்த தலைப்பு தான் அம்மாவும் நீங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா உடலை தாண்டி மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். இப்படி வண்டியோட இரு சக்கரங்க போற உடலும் மனமும் ரெண்டையுமே நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனி டைம் எனி திங் இப்படி ஈட்டிங் இருக்கக்கூடாது. உணவு முறை, வாழ்வியல் முறையின் மூலமாகவும் நம்ம வயோதிகத்தை தள்ளி போட முடியும் அப்படிங்கிறதுதான் அம்மா இவ்வளவு விளக்கமும் சொன்னாங்க. நம்ம மனதளவுல ஹாப்பியா இருக்கும் பொழுது நம்மளுடைய தோற்றம் இளமையாக, வயதுக்கு ஏற்ற இடை, மெட்டபாலிசம், உடல் உறுப்புகளை ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிறது, எனர்ஜி லெவல் ஹையா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. யோகா அந்த இயற்கை வாழ்வில் என்ன பண்ணணும்னா டெட் செல் எல்லாம் அதில் உள்ள கழிவுகள் எல்லாம் நீக்கி நம்ம செல்கள் எல்லாம் ரீஜெனரேட் ஆகும் அப்படிங்கறதையும் சொன்னாங்க. அதாவது உணவை வந்து இயற்கையா நம்ம எடுத்துக்கும் பொழுது அதில் உள்ள ஆன்டி ஏஜென்ட்ஸ் வந்து முழுமையா கிடைக்கும். வேக வைக்கும் பொழுது அதுக்கு அந்த அளவு கிடைக்காது அப்படிங்கிறது. ஒரு தக்காளியை நம்ம ஜூஸா எடுக்கும் போதும் அதை சூப்பா எடுக்கும் போதும் என்ன அதனுடைய பலன்கள் எப்படி மாறுபடுறதையும் உதாரணத்தின் மூலமா சொன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய உடலுடைய தன்மையை பொறுத்து, அதாவது வாதம், பித்தம், கவத்தை பொறுத்தும் அந்த வயோதிகத்துக்கான காரணத்தை நம்ம வந்து கன்சல்டேஷன் மூலமா கண்டுபிடிக்க முடியும். அதை பொறுத்து அவங்க எந்த மாதிரி உணவை எடுத்துக்கணுங்கிறத அவங்க வந்து அம்மா போன்ற மருத்துவர்கள் அட்வைஸ் பண்றதையும் சொன்னாங்க. அதே மாதிரி குணம், பாடியோட இமேஜ், டேஸ்ட் இதெல்லாம் வச்சு கூட அவங்களுடைய வயோதிகத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொன்னதுலயே முக்கியமான பாயிண்ட்னா தாய் தான் முதல் மருத்துவர். அந்த தாய் வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தாங்களா அவங்களுக்கு அந்த வருங்காலத்துல எந்த குழந்தைக்கும் நோயே இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம சுத்தி இருக்கிறவங்க மூலமாகவும் நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இப்ப பக்கத்துல அதே மாதிரி இப்போ வர வர நம்ம பக்கத்துல ஒரு காய்கறி வாங்க போனா கூட நம்ம வந்து போகாம ஆன்லைன்ல ஆர்டர் போடுறோம். அதுவே நம்ம வந்து காய் கடைக்கு நடந்து போனோம்னா நம்ம காலுக்கும் எக்ஸசைஸ் ஆகும், சன்லைட்டு, அந்த தூய காற்று, இப்படி இந்த பஞ்சபாவத்தோட நடக்கிற வாய்ப்பு, அந்த மண்ணில் காலு எடுத்து டச் ஆகிற வாய்ப்பு எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டு இப்ப எல்லாத்தையும் வீட்டுல ஒரு மொபைல் இருந்தா போதுங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத அம்மா தெளிவா எடுத்து சொன்னாங்க. அதாவது வயோதிகத்தை தள்ளி போடுவதற்கான 4 பில்லர்கள்: ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டு, மைண்ட் பாடி கான்சன்ட்ரேஷன், அப்புறம் நேச்சுரல் தெரப்பி அண்ட் டீடாக்சிபிகேஷன், அதுக்கப்புறம் நல்ல தூக்கம், ஹைஜீன், சுத்தமா இருக்கிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டுங்கும் போது அது வந்து அவங்க சொன்னாங்க ஆன்டி இன்ஃப்ளமேஷன்னா நாட்பட்ட இன்ஃப்ளமேஷன்னா என்னன்னா நம்ம உடம்பே நமக்கு எதிரியா, அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம இருக்கணும்னா நம்ம வந்து தாவர உணவுகள், அப்புறம் தோல் நீக்காத முழுமையான தானியங்கள், பருப்பு, விதைகள், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், கீரைகள், அந்த மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஹெர்ப்ஸ், இஞ்சி, மஞ்சள், மிளகு, அதெல்லாம் நம்ம நிறைய அதுதான் நம்ம சாப்பிடணும். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வைக்கிறது, பிளாஸ்டிக் யூஸ் பண்றது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. 50% காய்கறி பழங்கள், மீதம் 50% ஆரோக்கியமான மூலிகைகள், கீரைகள், அந்த சார்ந்த உணவுகள் அப்படி எடுத்துக்கணும். உணவை வந்து நல்லா கூழாக்கி உண்ணணும். அதாவது உணவை குடிக்கணும், தண்ணீரை மென்று சாப்பிடணும்னு சொல்ற மாதிரி உணவை வாயிலேயே நம்ம வந்து முழு ஜீரணம் ஆகிற அளவுக்கு உணவை நல்லா கூழாக்கி கவனம் முழுவதும் உணவிலேயே நம்ம வைத்து சாப்பிடும் பொழுது அந்த உணவு நமக்கு ஒரு நல்ல ஒரு சத்தான உணவாக மாறும். மைண்ட் பாடிக்கு என்ன சொன்னாங்கன்னா, எதுவுமே ஏஜ் ஆகும் பொழுது அந்த வேகமா செய்யறத இல்லாம நிதானமா செய்யறது, சபாஷனம், மூச்சு பயிற்சி, இது போன்ற பயிற்சிகள்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க.
நேச்சுரல் தெரப்பி அண்ட் டீடாக்சிபிகேஷன்ல ஆயில் பாத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்குள்ள குழந்தைகள் ஆயில் பாத்தே எடுக்கிறது இல்லை. ஆயில் ஆயில பார்த்தாலே ஓடிடுது. ஆனா அந்த ஆயில் பாத் வந்து அதை எடுக்கும் பொழுது ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், மசில்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், நரம்புகளுக்கெல்லாம் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரல் தெரப்பியில வந்து மூலிகை மசாஜ், மண் குளியல், மண் சிகிச்சை, வயிற்றுக்கு வந்து அஜீரண கோளாறு மாதிரி எல்லாம் வந்தா மண்பட்டி போட முடியாத டைம்ல நமக்கு அம்மா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஈரட்டவல வயிறு மேல போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம படுத்துருந்தா அது சரியாகும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நல்ல தூக்கம் நமக்கு வேணும். தூங்குறதுக்கு முன்னாடி அந்த எப்படி நம்ம சூரியனை வரவேற்கிற மாதிரி சந்திரனையும் வரவேற்றுட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி நல்ல பாசிட்டிவ் எண்ணத்தோட இருக்கிறது. தூங்க போறதுக்கு முன்னாடி நல்ல புக்குகளை படிக்கிறது. மெயினா டிவி சீரியலை ஓர்த்துட்டு நல்ல புத்தகங்களை படித்தாலே அந்த தூக்கம் அவங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி சோசியல் இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம பேர குழந்தைங்களுக்கு அது மாதிரி எல்லாம் சொல்லி நம்மளுடைய அவங்களுக்கும் நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொன்னாங்க. இந்த நியூட்ரிஷன் டயட் பார்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, அவங்க உடலுடைய வாழ்வுக்கு ஏற்றவாறு அந்த உணவை எடுத்துக்கொள்ளணும். ஓவர் நரிஷ்மெண்ட்டும் நியூட்ரிஷனும் வேண்டாம், அண்டர் நியூட்ரிஷனும் வேண்டாம், பேலன்ஸ் டயட்டா எடுத்துக்கணும். டெய்லி நட்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த அந்த ஃப்ரூட்ஸ், கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸு, காய்கறிகள், கீரைகள், அப்புறம் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் நிறைந்த உணவுகள், கருப்புளுந்து, எள்ளு, நிறைய அம்மா வந்து நமக்கு லிஸ்டே கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த வயோதிகத்தை தள்ளி போட முடியும். அதுல மெயினா அம்மா சொன்னது வந்து இந்த குழந்தைங்களுக்கு மருந்து ஊத்துறது, வசம்பு கட்டி விடுறது, அந்த வசம்பை சுட்டு கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு செய்தோம், நம்ம பேர குழந்தைகளுக்கும் நம்ம இதை செய்யணுங்கிறத அம்மா இப்ப நினைவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன்னும் ஏத்துக்காம இருந்தாங்க. சொன்னா அவங்களுக்கு புரியாது. இப்ப அம்மா அது கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம மனசுல வச்சுட்டு நம்முடைய பேர குழந்தைகளுக்கு நம்ம அதை வந்து அதை கொடுக்கறத கட்டாயம் பண்ணிக்கணும். அடுத்ததான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அப்ப அதை பத்தி எல்லாம் வந்து அம்மா இன்னொரு டைம் சொல்றேன். இன்னொரு ஸ்பீச்ல வந்து இந்த விட்டமின்ஸ் பத்தி எல்லாமே எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு நன்றி. ஏதாவது கேள்விகள், டவுட்ஸ் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். வாழ்க வளமுடன். இல்ல சித்ரா அம்மா வந்து என்னன்னா, இந்த உணவு பழக்கத்துல நம்ம இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கற மூலியமா எதிர்காலத்துல வந்து இந்த நல்ல ஆரோக்கியமான பிரெயின் இருக்கணும்ல. ஆமாங்க. ஆட்டிசம் இந்த மாதிரி குழந்தைங்க இப்ப நிறைய இருக்கு, அது குழந்தை வந்து இருக்காங்க. அது வந்து ஐக்கியூ கம்மியா, அதான் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா உணவு மாற்றம் வந்து ஒரு 90% வந்து அது ஜீனுங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா மாத்தலாம். அம்மா சாப்பிடணும்ல, அம்மா எல்லாம் சாப்பிட்டு குழந்தை நல்ல ஒரு குழந்தையா இருக்கணும்ல. செயற்கையா இப்ப எல்லாமே பண்ணிக்கிறாங்கல்ல. கண்டிப்பா. இல்ல நம்ம பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து உணவு வந்து அடிப்படை அப்படின்னு சொல்றவர, குழந்தைகள் நல்லபடியா பறக்கணும்னா அம்மாக்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். குழந்தைகளும் அது நல்லா ஆரோக்கியமா பிறக்கும். கண்டிப்பாங்கம்மா. தாய் கையில தான் எல்லாமே இருக்கு. குழந்தைகளுடைய எல்லாமே நம்ம அதே மாதிரிதான் வளர்ந்தோம். இப்பதான் இந்த ஜெனரேஷன் வந்து மாறி இருக்காங்க. நம்ம பாட்டி நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, நம்ம அம்மா நம்ம எப்படி வளர்த்துனாங்களோ அதேதான் நம்மளும் வந்து நம்ம குழந்தைகளையும் வளர்த்தணும், நம்ம பேர குழந்தைகளுக்கும் நம்ம அதை தான் கொண்டு போகணும். அதனால அதை விட்டுறக்கூடாது. நம்ம வந்து அதை அப்படியே கண்டினியூஷனா கொண்டு போகணும். நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை. நம்ம அதெல்லாம் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கிய காரணமே நம்ம வளர்ந்த விதம் தான் இவ்வளவு ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல காரணம். இத வருங்கால சந்ததியருக்கும் நம்ம கொண்டு போனோம்னா அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள் அவங்களுக்கே நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கணும். நான் என்னோட அறிவு கேட்டு நான் சின்ன வயசுல யூகேஜி படிக்கும் போது என் பையனுக்கு வந்து வெண்டைக்காய் மூளைக்கு வளர்ந்துரும் சொன்னேன். அதே மாதிரி மெதுவா தான் சாப்பிடணும்னு சொன்னேன். இன்னைக்கும் அவசரமா சாப்பிட சொன்னா கூட அவன் சாப்பிட மாட்டான். நீங்க தானே சொன்னீங்க மெதுவா மென்னு சாப்பிட சொன்னீங்க. நம்ம சின்ன வயசுல நம்ம எதை விதைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து மேத்ஸ் நல்லா வரும், வெண்டைக்காய் சாப்பிட்டா மேத்ஸ் நல்லா வரும்னு சொன்னேன். ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் அவனுக்கே சரியா போயிடும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. சோ நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் மேடம். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். சிறந்த ஒரு இன்றைக்கு நம்ம அந்த முதுமையை நம்ம எவ்வாறு தவிர்க்கலாம் அப்படின்றதையும் சொன்னீங்க. தாய் தான் முதல் மருத்துவர். அதுதான் ஒரு உண்மையான வார்த்தை. ஏன்னா நம்ம தாய் என்ன சொல்லித் தரமோ அதை வச்சுதான் குழந்தைகள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்ப மாதிரி நம்ம அந்த உர மருந்து வசம்பு மாலை அது நிச்சயமா எல்லாருமே மறந்துட்டாங்க. சொன்னாலும் எங்க டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா, நான் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், உங்களோட நிறுத்திக்கோங்கன்ற ஒரு டைலாக் இப்ப வர்றது. அதை நாம மாற்றணும். அதே மாதிரி இந்த அல்சைமருக்கு சொன்னீங்க நீங்க. அல்சைமர் தான் முக்கியமா இப்போ நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்குமே வரக்கூடிய ஒரு 45 வயதுல இருந்து 50 வயதுல இருந்து லேசா ஆரம்பிக்குது. திடீர்னு எங்க வச்சோன்னு தெரியல. அப்புறம் கடைக்கு போறாங்க, எதுக்கு போனோன்றதும் தெரியல. இப்படிலாம் ஒரு அந்த இதை தவிர்க்கணும்னா நாம அந்த சூரிய ஒளி, சூரிய நமஸ்காரம் அதெல்லாம் பண்ணணும்ன்றதையும் சிறப்பா சொன்னீங்க. அந்த பழங்கள், கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ், காய்கறிகள் அதை எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி நம்ம அந்த போன்லயே ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வரவழைச்சு பண்றதுல எவ்வளவு தவறு இருக்குன்றது, எத்தனை விதமான இழப்புகள் அதுல போகுதுன்றதையும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஏன்னா நாம காலார நடந்து போகும்போது உண்மையிலேயே அந்த பஞ்சபூத சக்தி நம்ம சூரிய வெளிச்சத்துல தனியா நிக்க வேண்டாம், அது சூரிய வெளிச்சம் வருது. அது மக்களோடு பழகக்கூடிய ஒரு தன்மை. பலவிதமான மக்களை பார்க்கிறோம், விதவிதமான மனிதர்களை பார்க்கலாம். அந்த மார்க்கெட்லாம் போகும்போது எவ்வளவு வித்தியாசமான மனிதர்களை பார்க்கக்கூடிய. இப்போ நமக்கு அந்த டைம்ல மனசு விசாலமாகுது. அதுதான் முக்கியமா நமக்கு இந்த உடலே மருத்துவர் அதன்றதே சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நம்முடைய கிச்சன்ல இருக்கக்கூடிய மூலிகைகள், தாவரங்கள் அனைத்துமே வச்சு நாம ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். மஞ்சள் மஞ்சள் முக்கியமான ஒரு பொருள். இதை இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மஞ்சளை வாங்கிக்கோங்க, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி கசகசா பால், அது எப்படி சொல்றது மட்டும் சொல்லிடுங்க மேடம். நான் வேற விதமா குடிக்கிறேன், நல்ல தூக்கம் வருது. ஜஸ்ட் ஒரு பிஞ்சு போட்டு பால்ல சேர்த்து குடிக்கிறேன், நல்ல தூக்கம் வருது. அதே மாதிரி அஸ்வகந்தா அதுவுமே நல்லா கேக்குது. அடுத்து இப்போ இயற்கை முறையில நிறைய அந்த இது இருக்குல்ல, கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து ஊற வச்சிடணும், தண்ணியில ஊற வச்சுட்டு அப்புறமா அதை ஒரு அரைச்சிடணும். அரைச்சிங்கன்னா அதை மில்கோட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஓகே மேடம். நான் வெறும்னா ஊற வச்சுட்டு பாலோட கலந்து சாப்பிடுறேன். நீங்க அரைக்கிறது அரைச்சதான் பால் வரும். ஒரு டீஸ்பூன் அந்த ஒரு 1/2 ஸ்பூன்ல வர்றதை நீங்க சேர்த்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2 ஸ்பூன் போதும்ன்றாங்க. ரொம்ப நான் கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு 5 days 3 days அப்படின்றத கொடுக்குறேன், ரெகுலரா எடுக்கிறது இல்ல. அதுவே நமக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி கட் ஹெல்த் ரொம்ப முக்கியம்ன்றத நாம உணரணும், எல்லாருமே உணரணும். டீடாக்சிஃபிகேஷன் டெஃபினட்டா பண்ணணும். அது ஒண்ணு வீட்லயே செய்ய முடிஞ்சாலும் சரி. ஓகேமா. சந்தான கிருஷ்ணன் கையை ரைஸ் பண்ணிருக்காரு, இப்ப கொடுங்க. ஓகேங்கம்மா, கொடுக்கலாம். ஐயா நீங்க பேசலாம், அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சந்தான கிருஷ்ணன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேம். வணக்கம். அதனாலதான் மேம் இப்போ எனக்கு வயசு 66 ஆகுது. நான் மாசத்துக்கு 2 நாள் அந்த ஏகாதசி விரதத்தை கையில எடுத்துக்கணும் மேம். வெரி குட். இருக்கலாமே. 11 நாளைக்கு ஒரு தடவை. வெரி குட். இருக்கலாம். நாளைக்கு ஏகாதசி. பழங்களும் இந்த ஜவர்சி பாயாசம் சாப்பிட்டு வரேன் மேடம். சரி. இல்ல கொஞ்சம் நல்ல பலன் தெரியுது மேடம். என்ன தெரியுது? கொஞ்சம் உடம்பு லூஸா இருக்குது, வெயிட்லெஸ். கொஞ்சம் அந்த டீடாக்சின் பண்ணாதான் வயிறெல்லாம் கிளீனா வர மாதிரி இருக்கு. தண்ணி நிறைய குடிக்கணும். ஆமா, தண்ணி நிறைய சாப்பிடுறேன் மேடம். சரி. அப்போ என்ன அந்த ஜவர்சி பாயசம், அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ரவை பாயசமா? அதான் ஒரு ஜவர்சி பாயசம், பழங்க, அவ்வளவுதான் மேடம். மறுநாள் காலையில தான் நான் அத்தோட காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சேனாக்கா மறுநாள் காலையில வரைக்கும் வந்தா மேடம். எத்தனை வேலை குடிக்கிறீங்க ஜவர்சி? 1 இல்ல 2 தடவை தான் மேம். சரி, ஓகே. பால் போட்டுக்கிறீங்களா இல்ல பிளைனாவா? பால் சேர்த்துக்கிறேன் மேம். சரி, ஓகே சார், நல்லதுதான். அதான் உங்க உடம்புக்கு செட் ஆகுது, எடுத்துக்கோங்க. சரிங்க மேம், தேங்க்யூ. நல்லா மனசும் சரி, இறைவனை நீங்க நல்லா அன்னைக்கு பண்றப்போ ரொம்ப நமக்கு நிறைய உடல் அளவிலும் சரி மனதளவிலையும் ரொம்ப நல்லா ஒரு நாள்ல எடுக்கிறப்ப மனசும் மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா, ரிலாக்ஸ் ஆயிடும்.
ஓகே. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நர்மதா தெய்வீகம் அம்மா. நர்மதாமா, நீங்க பேசலாம். கேட்கல. ஒரு நிமிஷம் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நர்மதாமா, வாழ்க வளமுடன். அன்மியூட் வாழ்க ஆயிடுச்சு, மைக் வளமுடன் பேசுங்கம்மா. வாழ்க வணக்கம். வளமுடன். சொல்லுங்க. மேடம், கழுத்துல திடீர்னு கருப்பா இருக்குங்க மேம். அது கழுத்து வந்து full-ஆ. என்ன வயசு உங்களுக்கு? ஏன் எனக்கு இல்ல, என் டாட்டருக்கு இருக்கு. அவங்களுக்கு என்ன வயசு? 25 மேம். அதுதான்மா, உடல் பருமன் இல்ல அப்படின்னா கொஞ்சம் ஹார்மோனல் சேஞ்சஸ் மாறுறப்ப இந்த மாதிரி வரும். ஏதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், பிசிஓடி, பீரியட்ஸ் ப்ராப்ளம், தைராய்டு அதெல்லாம் இல்லைங்க மேம். ரிசல்ட் வந்து நார்மல்னு வருதுங்களே. எல்லாம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டோம், நார்மல்னு இருக்கு. இருக்காங்க என்னங்க மேம்? வெயிட் வெயிட் கொஞ்சம் வெயிட்டுக்கு கரெக்டா தெரியலங்களே மேம். இந்த 48 மேம். 48. 48ங்களா? வெயிட் அதே நல்லா நார்மலா தான் இருக்காங்கல்ல ஹைட் வெயிட்டுக்கு? 5 ஹைட் வந்து 5 மேம். 5 ஃபீட். ஆ, கழுத்து மாத்திரம் கருப்பா இருக்குங்களா? கழுத்து கருப்பா இருக்கு. ஆம், ஒரு கையில கருப்பா இருக்குங்க மேம். ஸ்கின் சேஞ்சஸ், கலர் சேஞ்சஸ் வந்து திடீர்னு தான் எவ்வளவு நாள் அப்படி இருக்கு? கொஞ்சம் வெளியே ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்தோம் வெயில்ல. அதுல கருப்பா இருந்ததை பார்த்தோம். அதுல இருந்த ஒரு 3 மாசம் இருக்கும் மேம். சரி, நீங்க இது போடுங்க, இந்த கடலை மாவு, கொஞ்சோண்டு தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு பேக் மாதிரி போடுங்க. என்ன மேம்? எலுமிச்சம்பழம் கொஞ்சோண்டு ஜூஸ் போட்டுக்கோங்க. கடலை மாவு, எலுமிச்சம்பழம், மஞ்சள் தூள் போடணும். அதுல மஞ்சத்தூள், தயிர் சரிங்க மேம். பேக் மாதிரி போடுங்க, நல்லாயிடும். முதல்ல எண்ணெய் கொஞ்சம் டெய்லியுமே தேங்காய் எண்ணெய் இல்லைங்களா, அது கொஞ்சோண்டு போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு அப்புறமா தொடச்சிட்டு இந்த பேக் போடுங்க. சரிங்க மேம். சரியாயிடுமா? போட்டுட்டே வாங்க. சரிங்க மேம். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். மேம், இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட் வந்து தாவரங்கள்ல இருக்குங்களா? ஃபிளாக்ஸ் சீடு ஃபிளாக்ஸ் சீட்ஸ் நம்ம ஒரு 50 வயதுக்கு மேல ஒரு டெய்லி எடுக்கலாங்களா? எவ்வளவு எடுக்கணும் அது ஃபிளாக்ஸ் சீட்ஸ்? ஒரு நாளைக்கு 2, அதாவது அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு 2 ஸ்பூன் எடுக்கலாம். காலையில ஒன்று, ஈவினிங் ஒன்று. தயிர்ல, மோர்ல கலந்து குடிக்கலாம், இல்ல வெந்தண்ணில கலந்து குடிச்சணும். பவுடர் பண்ணி தான் எடுக்கணும். பவுடர் பண்றதுக்கு நம்ம லேசா வறுக்கணுங்களா மேம்? அப்படியே பவுடர் ஒரு பண்ணிக்கலாம்? 50 கிராம் 100 கிராம் படிப்பு. நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை புதுசா பண்ணிக்கிட்டே வரணும். அதை வைக்க கூடாது, ஒரு மக்கு வாசம் வந்துடும். ஃப்ரெஷ்ஷா பண்ணிக்கணும் அப்பப்போ. அதான் மேம், அந்த ஃபிளாக்ஸ் சீடு வந்து நம்ம லேசா சூடு பண்ணணுங்களா? அப்படியே அந்த சூடு பண்ணா அது அந்த ரான்சிட்டி, அது வாசம் வந்துருது. அந்த சூடு கூட அந்த ஹீட் இதாகுது. ஓகே ஓகே. அப்ப நம்ம அப்படியே பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து ஏதாவது நீங்க இதுலதான் கலந்து எடுக்கணுமா? ஜூஸ் ஏதாவது சாப்பிடும் போதும் அதை கூட போட்டுக்கலாங்களா? அது சில டைம் அது ஜூஸோட போட்டா அந்த ஜூஸோட இதை முறிச்சிருது. அப்படிங்களா மேம்? மோர்ல போட்டீங்கன்னா ஒன்னும் ஆகாது, தண்ணியில அதே மாதிரி போட்டாலும் ஒன்னும் ஆகாது. ஓகே மேடம், ஓகே, நன்றி. ராம்கேயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இன்னும் உங்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் டைம். சொல்லுங்க ஐயா. அம்மா, எனக்கு ஒரு 35 வருஷமா நான் வந்து டயபெட்டிக்மா. ஒரு வருஷம் 1.5 வருஷம் நான் வந்து மெடிசின் எடுத்தேங்கம்மா. இப்போ எடுக்கிறது இல்லைங்கம்மா. சரி, எவ்வளவு இருக்கு சுகர் பாத்துட்டீங்களா? ஃபாஸ்டிங் 160, பிபி 260. சரி, என்ன பண்ணுது உங்களுக்கு? எனக்கு இப்போ வந்து காதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்ததுங்கம்மா. அது அழுக்கா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதை போய் ரிமூவ் பண்ணா திருப்பி அதில் ரிமூவ் பண்ண பின்னாடி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் சுகர் தான், சுகரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரி, அதுதான் அந்த சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதுக்காக தான் உங்கள்கிட்ட சஜஷன்.
அதான் இது நெடுநாளா இருக்கிறது தான் இன்ஃப்ளமேஷன். அதாவது க்ரானிக்கா இருக்கிறப்ப நம்ம இம்யூனிட்டி குறைஞ்சிருது இல்ல. ம். அந்த இம்யூனிட்டி குறைஞ்சனால நம்ம பாடிக்கு வந்து அது வந்து அவுட் சைட்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றப்போ நமக்கு ஒரு நாள் தன்னைத்தானே சரி சரி செய்யக்கூடிய அந்த ஹீலிங் வந்து கம்மியாயிருது. சரிங்க. அதுக்கு நம்மளோட வாழ்க்கை முறை நம்ம இதெல்லாம் வந்து அதுதான் இப்போ அதெல்லாம் வருமுன் காக்கிறதுக்கு தான் இவ்வளவு சொல்றோம். இப்போ நீங்க இப்போ சுகருக்கு வந்து நீங்க மருந்து போட்டு தான் ஆகணும். சரிங்க. போட்டாதான் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடும். அது வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஆனா இப்ப ஏன்னா நமக்கு எமர்ஜென்சிக்கு நீங்க எடுத்துதானே ஆகணும். ஆமாம். அதனால நீங்க போய் ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு மருந்தெல்லாம் சாப்பிடுங்க. ஆனா அதையும் நீங்க மதிக்கணுங்கிற நம்ம எதையுமே வந்து இது எடுக்கக்கூடாது. அதெல்லாம் அது உங்களுக்கு தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துதான் ஆகணும். சரிங்க. அதான் இப்போ அதை எடுத்துக்கிட்டு இருக்கேங்கம்மா 4 நாளா. ஆஹ் எனக்கு அந்த அலோபதியில இருந்து இப்ப நம்ம நம்ம நேச்சுரல் இதுல வந்து ஏதாவது வேற மூலிகை. எடுக்கலாம். ஆமா. நீங்க என்ன பண்ணணும்னா பெரிய நெல்லிக்காய் சாறு எடுத்துட்டு அரை நெல்லிக்காய் போதும். அதுல கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வெந்தண்ணி ஏதாவது வார்மா வச்சுக்கோங்க. ரொம்ப பச்சை தண்ணியா வேண்டாம். வார்மா இருக்கிறது அந்த தண்ணியில இந்த ஜூஸையும் இந்த நல்ல மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு லெமன் போட்டுட்டு ஒரு சின்னி இது வேணா போட்டுக்கோங்க. ஒரு பெப்பர் சின்ன ஒரு 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 சிட்டிக்கு கொஞ்சோண்டு போட்டுட்டு நீங்க ஒரு 11 மணிக்கா குடிங்க. அது வந்து கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. அந்த இது இருக்குல்ல இது என்ன பம்கின் சீட்ஸ், அந்த அது என்ன சார், பூசணி விதை சாப்பிடுங்க. அதை லைட்டா வறுத்துட்டு காலையில ஒரு ஸ்பூன், ஈவினிங் ஒரு ஸ்பூன் இதுலயே போட்டு இது சாப்பிட்டுட்டு கூட நீங்க இந்த ஜூஸ் குடிக்கலாம். இந்த நரம்பெல்லாம் வந்து உங்களுக்கு நரம்புக்கு ரத்த ஓட்டம் வேணும், இது குடிச்சா சரியாயிடும். ஒரு 10 நாள் குடிங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால்ல வேணாலும் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டீங்கன்னா பால்ல ஒரு 1/4 ஸ்பூன், திருப்பி மஞ்சள் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த மஞ்சள் பொடி கொஞ்சம் பெப்பர் போட்டு டீ மாதிரி கூட குடிக்கலாம். அதே மாதிரி வெந்தயம் பொடி பண்ணி வச்சுட்டு நல்லா சாப்பாட்டுக்கு முன்னால ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா மென்னு ஊற வச்சு மென்னு சாப்பிட்டுருங்க, முழுங்கிருங்க. என்ன இதெல்லாம் சாப்பிட்றப்ப உணவு கரெக்டா சாப்பிடணும், இல்ல சடனா பிளட் பிரஷர் கம்மியாயிடும். சாரி, பிளட் சுகர். ரைஸே அதிகமா எடுத்துக்கிறதே இல்லைங்கம்மா. அதான் சுகர் வந்து டக்குன்னு கம்மியாயிடும். உங்களுக்கு ரைஸ்னால கிடையாது, உங்களுக்கு அந்த உடம்புல சுரக்கிறது கம்மியா இருக்கும். இன்சுலின் இல்ல, அதான் உங்களுக்கு பிரச்சனை. கொஞ்ச நேரம் சூரிய வெளில ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. பண்ணிட்டு நீங்க இந்த மெடிசன் சாப்பிடுங்க, சரியா போயிடும். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன்.